ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, குக் வித் கோமாளி மூலியமா ஃபேமஸ் ஆச்சு. இந்த ரெசிபி பேர் பச்சை புளி ரசம். இந்த பச்சை புளி ரசத்துக்கு நீங்கள் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு உரல்ல ஒரு ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4, 5 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு பச்சை மிளகாயும் நான் போட்டு தட்டி எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நம்ம ரசத்துக்கான பேஸ்ட்டு மெயின் இதுதான். இது கூட நம்மளுக்கு என்ன வேணும்னா, நிறைய சின்ன வெங்காயம். உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப பிடிக்கும்னா, நிறையா சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கோங்க. அது கூடயே நம்ம தட்டி வச்ச பேஸ்ட்டையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்துக்குள்ளே கொஞ்சம் சால்ட்டும் வந்து இறங்கணும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி, நம்மளுக்கு புளிப்பு எவ்வளோ அவசியமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். புளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் திக்காக வச்சுக்கக்கூடாது. இது கொதிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அப்படியே நம்ம சாப்பிடலாம். சாப்பாட்டில் ஊற்றி நல்லா சூடு சாப்பாட்டில் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.